அதாவது ஒரு காலத்தில் விஜயும் அஜித்தும் போட்டி போட்டு கொண்டிருந்த போது அவங்களெல்லாம் அலேக்கா உள்ளே புகுந்து ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிட்டு மேலே வந்தவர் தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள். ஏன்னா தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி, காக்க காக்க, பிதாமகன், பேரழகன், கஜினி, ஆறு, வேல், வாரணம் ஆயிரம், அயன், சிங்கம், சிங்கம் 2 அப்படின்னு தெரிக்க விட்டார். ஒரு பக்கம் ஏழாம் அறிவு, மாற்றான் மாதிரியான பிரம்மாண்டமான படங்கள். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா விஜய் அஜய் தாண்டி வேறு லெவலில் பிஸ்னஸையும் பெருசாகிட்டார். சம்பளத்துலேயும் அவங்கள தாண்டி எங்கேயோ போயிருந்தார் சூர்யார்கள். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் இந்த பெரிய பெரிய டைரக்டரில் கூப்பிட்டு தங்களுக்கு படம் பண்ண வச்சு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. சூர்யா வந்து இந்த 10 வருடம் பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்காம கொஞ்சம் பின்தங்கிட்டார். ஆனாலும் கூட நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சூர்யாவுக்கான மார்க்கெட் அப்படி தான் இருக்குது. ஏன் நம்ம கலைப்புலி தானுவே அதான் சொல்லியிருந்தார், சூர்யாவோட பிஸ்னஸ்க்கோ அவருடைய மார்க்கெட்டுக்கோ எந்த பாதகமும் இல்லை, அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அது மீண்டும் ஒரு முறை உறுதியாயிருக்கு. எதன் மூலம்னா விடாமுயற்சி படத்தின் மூலம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கங்குவா படம் தோல்வி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது வந்து தானாக வீழ்ந்துச்சா மற்றவர்களாக சேர்ந்து வீழ்த்துனாங்களா அதை நம்ம பேச தேவையில்லை. ஆனால் முதல் நாள் வசூல் பிரம்மாண்டமான வசூல். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மாதிரியே வீக் டேல தான் ரிலீஸ் ஆச்சு. அது ஒன்றும் பெருசாக ஃபெஸ்டிவல்கள் ரிலீஸ் ஆகல, தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ. நவம்பர் 14 தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த கங்குவா படத்தோட முதல் நாள் வசூல் 58 கோடிக்கு மேலே, 58 கோடி ப்ளஸ்ஸு அப்படி வசூல் பண்ணிச்சு அந்த படம். அடுத்தது நாட்கள் ட்ராப் ஆகிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா முதல் நாள் வசூல் வேர்ல்டு வைடாக வெறும் 46 கோடி தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கங்குவா படத்தை விட 12 கோடிகள் வந்து கம்மியான வசூலை பெற்றிருக்குது இந்த விடாமுயற்சி படம். அப்படி இருக்கும்போது சூர்யாவை எங்கே அஜித் தாண்டினார், பீட் பண்ணார்? கிடையவே கிடையாது. கங்குவா தோல்வி படம், விடாமுயற்சி தோல்வி படம். ஆனாலும் ஓப்பனிங்கில் அஜித்தை விட சூர்யா தான் கிங்குன்னு நிரூபிச்சிட்டாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிங் அப்படின்னா அஜித் தான் சொல்லுவாங்க. ஆனால் சூர்யா இந்த தடவை அஜித் எல்லாம் பீட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் கங்குவா படத்தோட முதல் நாள் வசூலையும் விடாமுயற்சி படத்தோட முதல் நாள் வசூலையும் சொல்கிறாங்க. கங்குவா 58 கோடி, விடாமுயற்சி 46 கோடி. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.